நிறைய சேமிப்பு முறைகள் இருக்கு. நம்ம கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ல சேமிக்கிறோம். போஸ்ட் ஆஃபீஸ்ல, பேங்க்ல சில சேவிங் ஸ்கீம்ஸ்ல நம்ம சேமிக்கிறோம். இது எல்லாமே இருந்தாலும் பெண்களுக்கு வீட்ல நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன சிறு சிறு சேமிப்புகள எப்படியெல்லாம் பணங்கள மிச்சப்படுத்தலாம், எப்படியெல்லாம் பணத்த நம்ம சேமிக்கலாம் அப்படிங்கிறதுல நிறைய ஆர்வம் காட்டுறோம். ரீசென்ட் டேஸ்ல நம்மளுடைய சேனல்லயே போஸ்டிங்ல ஒரு வோட்டிங் மாதிரி நான் கேட்டிருந்தேன். அதுல நிறைய பேர் சொன்னது மணி சேவிங் டிப்ஸ் வீடியோஸ் போடுங்க அப்படிங்கிறதுல தான். ஏன்னா நம்ம வெளியே இருந்து பண்றதை காட்டிலும் நம்ம கையில கிடைக்கக்கூடிய 100 ரூபாய் எப்படி 10 ரூபாய் சேமிக்கலாம் அப்படிங்கிறதுல தான் எல்லாருக்குமே ஆர்வம் அதிகமா இருக்கு. ஸோ இன்னைக்கு ரொம்பவே சிம்பிள் அண்ட் ப்ராக்டிக்கலான ஒரு 10 மணி சேவிங் டிப்ஸை தான் இந்த வீடியோல உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம என் வரைக்கும் பாருங்க. இந்த மாதிரியான மணி சேவிங் தொடர்பான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. நீங்க மணியை சேவ் பண்ணணும்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க நிறைய பொருள் நம்ம வாங்குவோம். அப்படி வாங்கக்கூடிய பொருட்கள்ல ரொம்பவே ஜென்யூனான ப்ராடக்டை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இது உங்களுடைய பணத்தை சேமிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். உங்களுடைய எக்ஸ்பெண்டிங் ஓவரா ஆகாம இருக்கிறதுக்கு கண்ட்ரோல்டா வச்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம பணம் சேமிக்கிறதுக்காக இல்ல சீப் அண்ட் பெஸ்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு லோ குவாலிட்டி ப்ராடக்டை வாங்குறோம் அப்படின்னா அது நம்மளுக்கு ஒரு ஷார்ட் டேர்மான சேவிங்ஸை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமோ தவிர்த்து எண்டிங்ல கண்டிப்பா அதனுடைய ரிப்பேர் ஒர்க் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஒர்க் அப்படிங்கறத உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும். சம்டைம்ஸ் நீங்க ரீபர்ச்சேஸ் பண்ற மாதிரி கூட வரலாம். லைக் நம்ம வீட்ல ஏதாவது ஒரு தேவைக்காக ஒரு பைக் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு பைக்கோ காரோ செகண்ட் ஹேண்ட்ல வாங்கலாம். ஸோ நம்ம கிட்ட ஒரு 50,000 தான் பட்ஜெட் இருக்கு. அதை இனிஷியல் பேமெண்டா கட்டி நம்ம ஏன் கடன்ல போய் வண்டி எடுக்கணும், அதனால பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இப்படி போயிடலாம்னு சொல்லி வாங்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கு நிறைய உழைப்பையும் நேரத்தையும் போடுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு நல்ல பைக் நம்ம பார்த்து வாங்காம விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கு கட்டக்கூடிய மெயின்டெனன்ஸ் சார்ஜை வெளியே ஒரு நியூ பைக்கே வாங்கியிருக்கலாம். இது கொஞ்சம் நம்ம பார்த்து வாங்குறதுல தவறிட்டோம் அப்படின்னா அடிக்கடி ரிப்பேர் ஒர்க் ஆகும். அதுக்கு நம்ம செலவு பண்ற மாதிரி இருக்கும். அதை ப்ராப்பரா நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணல அப்படின்னா ஒரு பல்கான அமௌண்ட்ல கொண்டு போய் ரிப்பேர்ல விட்டுரும். அப்பதான் நம்ம யோசிப்போம், அடடா நம்ம இந்த தொகைக்கு பேசாம ஒரு நியூ பைக்கே வாங்கியிருக்கலாம், இதுக்கு அவ்வளோ மெயின்டெனன்ஸ் சார்ஜ் நம்ம போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். நம்ம ஒரு ட்ரெஸ்ஸே எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு 1000க்கு ஒரு 3 ஷர்ட் வாங்குற இடத்துல அது ரொம்பவே குவாலிட்டி லோவா இருக்கு அப்படின்னா ஒரு 4 டைம் 5 டைம் வாஷ் பண்ண உடனே அது ஃபேட் ஆயிரும். இல்லைன்னா தையல் அங்கங்க விடுற மாதிரி ஆயிரும். அதுக்கு பதிலாக ஒரு நல்ல பிராண்டட் ஷர்ட் வாங்கணும் அப்படின்னா அது லாங் டேர்ம்க்கு நம்மளால யூஸ் பண்ண முடியும். நம்மளுடைய பணம் அப்படிங்கிறது நல்ல குவாலிட்டியான இடத்துல போட்டீங்க அப்படின்னா அதனுடைய லாங் பீரியட் டேஸ் உங்களுக்கு ரொம்ப நாள் நீடிச்சு உங்களுக்கு வரும். ஸோ மணி சேவ் பண்றதுல பணத்தை செலவு பண்றதுல ஜாக்கிரதையா இருங்க. ஆனா ஜென்யூனான ப்ராடக்டை வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு லாங் டேர்ம்க்கு யூஸ் ஆகும். ரொம்ப நாளைக்கு உங்களுடைய கடன்களை தூக்கிட்டு சுமந்துட்டே இருக்காதீங்க. இது உங்களுடைய சேமிப்பை ஈஸியா குறைச்சிரும். சம்டைம்ஸ் சேமிப்பே இல்லாத அளவுக்கு ஆக்கிரும். ஸோ நம்ம ஒரு பெரிய கடனை தூக்கிட்டு ரொம்ப நாள் நம்ம போயிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம தொடர்ந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் பர்சனல் லோன், ஹோம் லோன், கார் லோன் நம்ம போயிட்டே இருப்போம். அது நம்மளுக்கு ஒரு பெரிய சுமையா இருக்கும். நம்மளுக்கு கார் லோன்ஸோ இல்லைன்னா பர்சனல் லோன்ஸோ ஹெவியா போயிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு பட்ஜெட்ல ஒரு 40% நம்மளுக்கு லோனே போயிட்டு இருக்கு அப்படின்னா இதில் நம்ம எங்க இருந்து சேமிக்கிறது? ஸோ ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டு தேவைகளுக்காக இருக்கிற இடங்கள்ல இருந்து தான் பணத்தை நம்ம சேமிப்போம். அப்படி நம்ம சேமிச்சோம் அப்படின்னா நம்ம வீட்டு தேவைகளை கண்டிப்பா குறைச்சாகணும். அப்ப நம்ம குறைக்கும் போது என்ன நினைப்போம், ஒரு சலிப்பு நம்மளுக்கு வரும். கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறோம், சம்பாதிக்கிறோம், ஆனா நிம்மதியா ஒரு வேளை சாப்பிட முடியல, நம்ம நிம்மதியா எங்காவது சந்தோஷமா வெளியில போயிட்டு வரல அப்படிங்கிற கஷ்டம் நாளுக்கு நாள் நம்மளுக்கு உறுத்திட்டே இருக்கும். ஸோ கடன்ல எல்லாத்தையுமே கடன்ல வாங்கலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இஎம்ஐல போடலாம், ஆப்ஷன்ஸ் இருக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய ஒரு கடன் சுமையை லைஃப் லாங் தூக்கிட்டு சுமக்காதீங்க. சின்ன சின்ன விஷயங்களை கூட நீங்களே செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நம்மளுடைய அப்பாங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவ்ரி சண்டே ஆனா ஒரு பனியனும் ஒரு துண்டு மேல போட்டுட்டு ஹால் அப்படியே உட்கார்ந்துருப்பாங்க. டிவியோ மிக்சியோ கிரைண்டரோ ஏதாவது ஒண்ணு ரிப்பேர் ஒர்க் பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த காலத்துல எல்லாம் நம்ம சின்னவங்களா இருக்கும்போது நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு ஃபேன் ரிப்பேர் ஆயிடுச்சு இல்ல எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஏதாவது ஒண்ணு பார்க்கணும் அப்படின்னா நம்ம அப்பாவோ சித்தப்பாவோ மாமாவோ அண்ணாவோ பார்த்துட்டு போவாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு சின்ன சின்ன ரிப்பேருக்கு கூட நம்ம பிளம்பரையும் எலக்ட்ரீஷியனையும் கூப்பிடுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது நம்மளுடைய செலவுகளை அதிகப்படுத்திட்டே இருக்கும். அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நீங்களே உங்களால என்னென்ன சின்ன சின்ன விஷயங்கள் ரிப்பேர் ஒர்க் பண்ண முடியும், உங்களுடைய ஹோம் மெயின்டெனன்ஸை நீங்களே பார்த்துக்க முடியுமா அப்படிங்கிறத பாருங்க. இது உங்களுடைய செலவுகளை குறைக்கிறதுக்கும் சேமிப்பை அதிகரிக்கிறதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். வீடை ரொம்பவே டெக்கரேட்டிவா மெயின்டைன் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் ஆன்லைன்லயோ ஷாப்லயோ வாங்குறதை விட சின்ன சின்ன விஷயங்கள் அது நம்மளுக்கு பர்ஃபெக்டா வருதோ இல்லையோ நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி நம்மளுடைய வீட்டை
நீட்டா வச்சுக்கிறதுக்கும் குட்டி குட்டியான மெயின்டெனன்ஸ் வந்து பண்றதுக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வந்து பண்றது, இல்லைன்னா டிராயிங்ஸ் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள். உங்களுக்கு அப்படி என்ன வந்து ஒரு ஸ்கில் இருக்கு, நீங்க என்ன மாதிரியான ஹோம் மெயின்டெனன்ஸ் எல்லாம் நீங்களே பார்த்துப்பீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா, உங்ககிட்ட ரொம்ப நாள் பயன்படாம இருக்கக்கூடிய எனிதிங் அதை வந்து செல் வந்து பண்ணிருங்க. அது ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஒரு ஆப்ஷன். இதுல 2 பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒன்னு, அதை செல் பண்றது மூலியமா உங்களுக்கு மணி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க ஏர்ன் பண்ணுவீங்க. அண்ட் செகண்டரி, நீங்க அதுக்காக மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடிய மணியை உங்களால சேவ் பண்றதுக்கு முடியும். எக்ஸாம்பிளுக்கு, நீங்க ரொம்ப நாள் பத்திரப்படுத்தி வச்சிருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க அதை வந்து யூஸே பண்ணல, ஆனா ரொம்ப நாள் அது அப்படியே இருக்கு. இதை மெயின்டைன் பண்றதுக்காக என்ன பண்ணுவீங்க? உங்ககிட்ட ஒரு பீரோ இருக்கும். அதை தனியா செப்பரேட் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்காக, டெய்லி வேர்ல இருந்து செப்பரேட் பண்றதுக்காக ஒரு கிளாத் ஸ்டோரேஜ் பேக் வந்து வாங்குவீங்க, இல்லைன்னா பாக்ஸ் வாங்குவீங்க. கபோர்ட்ல பர்ஃபெக்டான விதத்துல நீங்க சேவ் பண்ணி வைக்கணும். ஸோ அதுவே சில்க் சாரியா இருந்துச்சு அப்படின்னா, ட்ரை கிளீனிங் வந்து நீங்க யூஸ் பண்ணினாலும் பண்ணாட்டியும் ஒரு 3 இயர்ஸ் ஒன்ஸ் ஆகுது, மினிமம் 3 இயர்ஸ் ஒன்ஸ் ஆகுது நீங்க ட்ரை கிளீனிங் பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணி வந்து வைக்கணும். இல்லை அப்படின்னா அது கண்டிப்பா ஃபேட் வந்து உங்களுக்கு ஆயிரும். உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா ஷூஸ் நிறைய இருக்கு அப்படின்னா, அந்த பழைய ஷூஸை எல்லாத்தையுமே எப்போவாவது எங்கேயாவது போகும்போது போடுறதுக்காக அதை பர்ஃபெக்டா நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்து வந்து வைக்கணும். அதுக்கான சில ஷெல்ஃப் வந்து நம்ம அரேஞ்ச் வந்து பண்ணணும். இல்லை அப்படின்னா மழையிலையும் வெயிலையும் பட்டு சீக்கிரமா டேமேஜ் வந்து ஆயிரும். ஸோ அதுக்கான மெயின்டெனன்ஸ் சார்ஜ் அப்படிங்கிறது நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணுவோம். இந்த மாதிரி நம்மளுடைய பணங்கள் நிறைய இடங்கள்ல வீணாயிட்டே இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா போதும், நம்மளுடைய பணங்களை வந்து நம்மளால சேமிக்க முடியும். ஸோ ரொம்ப நாளைக்கு நீங்க எதெல்லாம் வந்து தொடாம இருக்கீங்க, யூஸே பண்ணாம இருக்கீங்கிறத உங்களுடைய கிச்சன், பெட்ரூம், ஹால்னு எல்லா இடத்துலையும் தேடுங்க. அந்த ப்ராடக்ட்டை உங்களுக்கு தேவையில்லைன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா செல் பண்ணிருங்க. உங்களுடைய சேவிங் ஹேபிட்டை வந்து வளர்த்துக்கோங்க. சேவிங் அப்படிங்கிறது நம்மளுடைய லைஃப்ல ஒன் ஆஃப் த பார்ட். ஸோ அதை வந்து நீங்க ரெகுலரா வந்து தொடர்ந்து வந்து பண்றதுக்கு வந்து முயற்சிகள் அப்படிங்கிறது வந்து பண்ணுங்க. ஒரு டைம் நீங்க சேமிக்கிற பழக்கத்தை வந்து ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா போதும், நீங்க தொடர்ந்து வந்து சேமிக்கிறது மூலயமா அடுத்து இந்த சேமிப்பை எப்படியெல்லாம் உயர்த்தலாம், எந்தெந்த விதத்துல எல்லாம் நம்ம நிர்வகிக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள்ல உங்க மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா ஃபோக்கஸ் ஆகிறதுக்கு வந்து ஆரம்பிச்சிடும். ஸோ தொடங்குறது தான் நம்மளுக்கு கஷ்டம். தொடங்கிட்டோம் அப்படின்னா அதை முடிக்கிறது ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விதத்துல வந்து நம்ம முடிப்போம். ஸோ ஒரு சிலர் தொடர்ந்து சேமிப்புல போவோம், சில பேர் வந்து அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டா வந்து மாத்துவோம். அதை வேற லெவல்ல ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியா வந்து நம்ம எடுத்துட்டு போவோம். ஸோ நம்ம ஒரு லம்சம் அமௌண்ட் வந்து நம்ம சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒரு 10 lakhs வந்து எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சேலஞ்ச் வீடியோஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். அதை பார்த்து நீங்க ஒரு 10 lakhs வந்து சேவ் பண்ணிட்டீங்கன்னா, அந்த சேவிங் அமௌண்ட் அப்படியே வச்சிருக்க போறீங்க இல்ல. ஸோ வேற ஏதாவது ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன பிசினஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நம்மளுடைய லைஃப் க்ரோத் ஆகிறதுக்கு சேவிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஸோ அதை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல உங்களுக்கு சக்சஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களுடைய சேவிங் ஹேபிட்ல முடிஞ்ச வரைக்கும் உங்க வீட்டுல இருக்கக்கூடியவங்களையும் உள்ள வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா சேர்ந்து ஒரு 10,000 5,000 மணி சேவிங் சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உங்களுக்கு வந்து மோட்டிவேட்டா இருக்கும். உங்களுடைய ட்ரீமை ஈஸியா அச்சீவ் பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களுடைய குழந்தைகளுக்கும் சிறு வயதுல இருந்தே சேமிக்கிற பழக்கங்களை வந்து சொல்லி வந்து கொடுங்க. அவங்களுக்கு ஃபியூச்சர்லயும் ஃபினான்சியலா ஒரு ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு இந்த பாடம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நம்மளுடைய பணங்கள் எங்கெங்கெல்லாம் வீட்டில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன செலவுகள்ல வந்து அதிகமாக போயிட்டு இருக்கு, அதை எப்படி கண்ட்ரோல்டா வச்சுட்டு மணியை வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்னு நான் ரியல் லைஃப்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களையும் இந்த வீடியோல உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 சிம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க இந்த ட்ரிக் வந்து யூஸ் பண்ணுங்க. என்கிட்ட ஒரு 2 சிம் வந்து இருக்கு. ஸோ அந்த 2 சிம்முக்குமே நான் வந்து ரீசார்ஜ் வந்து பண்ற மாதிரி தான் இருந்தது. ஆனா எனக்கு நான் பேசுற கால்ஸுக்கு எனக்கு அது ரொம்ப எக்ஸ்பென்சிவா தான் வந்து எனக்கு தோணுச்சு. ஏன்னா நான் இன்கமிங் கால் மட்டும் தான் அட்டன் பண்ணுவேன், அவுட் கோயிங் பேசுறதுக்கான பர்சன்ஸ் யாரும் இல்லை. ஸோ இப்போ என்னுடைய மணி அப்படிங்கிறது ஒரு சிம்லயே வேஸ்ட் ஆயிட்டு தான் இருக்கு. அப்போ நான் 2 சிம்க்கும் வந்து நான் அமௌண்ட் வந்து பே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா மந்த்லி எனக்கு மட்டுமே 700 rupees வந்து ஆகுது. ஸோ இதை நான் எப்படி குறைக்கலாம் அப்படின்னு யோசிச்சப்பதான், ஸோ ஒரு சிம்முக்கு ஒரு மாசம் வந்து ரீசார்ஜ் பண்றேன் அப்படின்னா செகண்ட் சிம்க்கு நெக்ஸ்ட் மந்த் தான் வந்துட்டு நான் ரீசார்ஜ் பண்ணுவேன். ஸோ ரொட்டேஷனலா பண்ணும்போது என்னுடைய சிம் நம்பரும் வந்துட்டு எனக்கு வந்துட்டு பாதுகாப்பாகவும் இருக்கும், மிஸ்ஸும் ஆகாது. அதே மாதிரி சமயத்துல என்னுடைய பட்ஜெட்ல அதிகமான எக்ஸ்பென்சஸை கண்ட்ரோல் பண்ணி நான் கரெக்டா வச்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நம்ம நிறைய நேரம் அவுட் கோயிங் கால்ஸ்க்கும் சேர்த்து தான் நம்ம வந்து பேமெண்ட் வந்து பண்றோம். ஆனா நம்ம கால் பண்ணி யார்கிட்டயும் பேசவும் செய்ய மாட்டோம். நம்மளுக்கு கால் வரதே வந்து பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி நம்மளுடைய ஹஸ்பண்ட், ஏதாவது ரொம்ப ரேர் ஃப்ரெண்ட்ஸ், அப்படி இல்லைன்னா நம்மளுடைய பேரண்ட்ஸ் சைட், இவங்க கிட்ட இருந்து மட்டும்தான் கால் வரும். ஸோ இதுக்காக நம்ம நிறைய பணங்களை வந்து செலவு வந்து பண்ணிட்டு இருப்போம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஆல்டர்னேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பணங்களை வந்து சேமிக்கிறதுக்கு முடியும்.
அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓல்டு கிளாத்தை எல்லாம் ரீயூஸ் வந்து பண்றது. நம்ம கிட்ட நிறைய ஓல்டு கிளாத்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருந்திருப்போம், நம்ம யூஸ் பண்ணாத கிளாத்ஸ். அது வந்து நல்ல குவாலிட்டியில இருக்கு அப்படின்னா கண்டிப்பா யாருக்காவது இல்லாதவங்களுக்கு கொடுத்து வந்து ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ அவங்களுக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது, கொஞ்சம் டேமேஜா இருக்கு, ஃபேட் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரியான கிளாத்ஸ் எல்லாம் உங்களுடைய வீட்டுக்கு எப்படியெல்லாம் ரீயூஸ் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பாருங்க. கிளீனிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்க கவுண்டர் டாப் கிளீன் பண்றதுக்கு, அப்ளையன்சஸ் வந்து கவர் பண்ணி வைக்கிறதுக்கு, அப்ளையன்சஸ் கிளீன் பண்றதுக்கு, கரித்தனியா யூஸ் பண்றதுக்கு, கபோர்ட் கிளீன் பண்றதுக்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்காக வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாமே கிளீன் பண்றதுக்கு பேபிஸ்னுடைய ரொம்ப ரேரா போட்டிருக்கக்கூடிய பனியன் கிளாத்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி சின்ன சின்ன பீசஸா வச்சுப்பேன். ஸோ அதை யூஸ் பண்ணி முடிச்சிருச்சு, ஒரு 4-5 தடவை ஆயிடுச்சு, ரொம்ப ஃபேட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்ஸ் வாஷ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அதுல ரொம்பவே ஹெவியான ஸ்ட்ரெயின் இருந்துச்சு அப்படின்னா அதை குப்பையில தூக்கி போட்டுட்டு போயிடுவேன். ஏன்னா இதுக்காக நம்ம வந்து நிறைய டவல்ஸ் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம், இல்லைன்னா ஆன்லைன்ல நிறைய ப்ராடக்ட் எல்லாமே இதுக்கு வந்து இருக்கு. ஸோ கவுண்டர் டாப்பிங் அண்ட் ஸ்டவ் கிளீனிங்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் மினிமம் ஒரு 200-250 ருபீஸ் ஆவது கொடுத்து நம்ம வாங்குவோம். ஸோ இந்த பணங்களை எல்லாம் இது மூலியமா நம்ம சேவ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நான் கிளாத் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறது ஒரு எக்ஸாம்பிளுக்காக மட்டும்தான். இதை நீங்க வேற வேற விதங்கள்ல நிறைய ப்ராடக்டை வந்து ரீயூஸ் வந்து பண்ணலாம். அண்ட் உங்களுடைய ஸ்பெண்டிங் ஹேபிட்டை வந்து ட்ராக் பண்ணுங்க. நம்மளுடைய எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் ட்ராக் பண்ணி ரிவ்யூ பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி நம்மளுடைய ஸ்பெண்டிங், நம்ம ஒரு கிராசரி வாங்குறோம் அப்படின்னா டிமார்ட்ல வாங்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ சேவிங்ஸ் இருக்கு, அதே ஒரு விஷயத்த சந்தையில நான் கிராசரி வாங்கும்போது எவ்வளோ சேவிங்ஸ் வந்து என்னால் பண்ண முடியும். ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவா நான் வேற எங்கெல்லாம் நான் மளிகை பொருட்கள் வாங்கினேன் அப்படின்னா ஒரு 20 ரூபாய் கம்மியா இருக்கும் அப்படிங்கிறத யோசிங்க. நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு விஷயங்கள் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ டைல்ஸ் கிளீனர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாத்ரூம் டைல்ஸ் கிளீனர் ஹீரோன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்கு. இதை வந்துட்டு நான் ஹார்ட்வேர் ஷாப்ல வந்து வாங்குறேன் அப்படின்னு சொன்னா 80 ருபீஸ் வந்து நான் கொடுத்து வாங்கணும். அதே பொருளை அதே பிராண்டை நான் மளிகை கடையில வந்து வாங்குறேன் அப்படின்னா 20 ருபீஸ் வந்து என்னால் சேவ் பண்ண முடியும், 60 ருபீஸ்க்கு நான் வாங்க முடியும். அண்ட் அதே மாதிரி தான் ஹெல்த் மிக்ஸ் வந்துட்டு மளிகை கடையில 100 ரூபாய்க்கு விற்கிது. ஆனா அதே ஹெல்த் மிக்ஸை நான் வந்து மெடிக்கல் ஷாப்ல வாங்குறேன் அப்படின்னா 80 ருபீஸ்க்கு வந்து வாங்க முடியுது. ரீசன் என்ன அப்படின்னா இந்த ஹெல்த் மிக்ஸ் மளிகை கடையில 100 பொருளோட ஒன்னா இருக்கிறதுனால சேல்ஸ் வந்து உங்களுக்கு கம்மியாகும். ஆனா அதே இடத்துல மெடிக்கல் ஷாப்ல நம்பிக்கையா நம்ம வந்து வாங்கலாம். ஸோ குழந்தைகளுக்கு எல்லா விஷயங்களுமே நம்ம மெடிக்கல் ஷாப்ல வாங்குறதுனால இதையும் வந்து பார்த்து வாங்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. சேல்ஸ் அதிகமாகுது அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியான ப்ராஃபிட்ல மார்ஜின்ல வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ நான் இப்படி ஒரு சின்ன கடையை நான் ஆல்டர்னேட் பண்ணி வாங்கும்போது 2 ப்ராடக்ட்லயுமே என்னால 20 ரூபாய் வந்து சேவ் பண்ண முடியுது. ஸோ நான் பட்ஜெட்ல இந்த 2 பொருளுக்கு மட்டுமே 40 ரூபாய் வந்து சேவ் பண்ணியிருக்கேன். அப்ப நான் 10 பொருள் வாங்குற இடத்துல இதே மாதிரி சேவ் பண்ணேன் அப்படின்னா மாசம் குறைஞ்சது ஒரு 200 ரூபாயில இருந்து 300 ரூபாய் வரைக்கும் என்னால சேவ் பண்றதுக்கு வந்து முடியும். சோ இப்படி நீங்க எந்த விதத்துல எல்லாம் சேமிக்கலாம் அப்படிங்கறத நீங்க வந்து பிராக்டிஸ் ஆயிக்கோங்க. அண்ட் மந்த்லி நான் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயத்த ஷேர் பண்றேன், உங்களுக்கு யூஸ் ஆகுமா அப்படிங்கிறத பாருங்க. மொபைல் டேட்டா நம்மளுக்கு வந்து அதிகமா யூசேஜ் ஆகும். நம்ம ரீல்ஸ் பார்க்குறோம், இல்லைன்னா வேற ஏதாவது ஸ்கில்ல வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்காக சில விஷயங்கள் வந்து கத்துக்கிறோம் யூடியூப்ல அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு வந்து அதிகமா இதாகும். இப்போ நான் வந்து போட்டிருக்கிற பேக் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய மொபைல் 4G. ஸோ நான் போட்டிருக்கிறது 1.5 GB தான் வந்து டேக்கு வந்து போட்டிருக்கேன். அதே என்னுடைய ஹஸ்பண்டோடைய மொபைல் வந்து பாத்தீங்க அப்படின்னா 5G மொபைல். அதுல வந்து பாத்தீங்கன்னா இயர்லி பேக் வந்து நாங்க போட்டிருக்கோம். ஸோ அன்லிமிட்டெட் வந்து டேட்டா வந்து உங்களுக்கு இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னுடைய மொபைல்ல இருக்கக்கூடிய டேட்டாஸ்ல எல்லாத்துலயுமே இந்த மாதிரி நான் என்னுடைய பர்சனல் யூஸ்க்காக பண்ற மாதிரி எல்லாம் பண்ணிடுவேன். இப்போ இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன்னா இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்றதுக்கு மினிமம் ஒரு 2 GB ஆவது எடுத்துக்கும். ஸோ என்னுடைய மொபைல் இருக்கக்கூடிய டேட்டாக்கு வந்து பாசிபிள் வந்து கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா எல்லாத்தையுமே மேக் பண்ணி எடிட் பண்ணி வச்சுட்டு என்னுடைய ஹஸ்பண்ட் அவைலபிளா இருக்கிற டைம்ல ஒய்ஃபைல நான் அப்லோட் வந்து நான் பண்ணிடுவேன். ஸோ இது மூலியமா நான் எனக்காக இப்போ நான் வந்து பர்சனலா எனக்கு தேவை இருக்கு அப்படின்னா நான் மறுபடியும் எனக்காக இயர்லி பேக் வந்து போடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன தொகைகளை வந்து நம்மளால சேமிக்கிறதுக்கு வந்து முடியும். ஸோ 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கீங்க அப்படின்னா மந்த்லி பேக்கா இருந்தாலும் சரி, இயர்லி பேக்கா இருந்தாலுமே சரி, ஸோ 2 பேருக்கும் என்னென்ன யூஸ் வந்து நம்ம ஆல்டர் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணி எல்லா பிளான்ஸையுமே வெரிஃபை பண்ணி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதுலயும் நிறைய பணங்களை சேமிக்கிறதுக்கு வந்து முடியும். இது மொபைல் ரீசார்ஜ்க்கு மட்டும் இல்ல, டிடிஹெச் பண்றீங்க அப்படின்னா உங்க கம்பெனிஸ் நீங்க யூஸ் பண்ணக்கூடிய பிராண்ட்ல இப்ப என்ன ஆஃபர்ஸ் வந்து போயிட்டு இருக்குங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாத்துலயுமே எப்படி எல்லாம் மணி வந்து சேவ் பண்ணலாங்கிறத பிளான் பண்ணுங்க.
நம்மளுடைய பட்ஜெட்ல ஒரு மிகப்பெரிய தொகையை ஆக்குப்பை பண்றது அப்படின்னா அது நம்மளுடைய டிராவல் எக்ஸ்பென்சஸ் தான், லைக் பெட்ரோல். ஸோ நீங்க ஒன்ஸ் வந்து உங்க வீட்ல இருந்து வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இந்த நாள்ல நம்ம என்னென்ன ஒர்க் எல்லாம் இருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையுமே ஒரு லிஸ்ட் அவுட் வந்து பண்ணிக்கோங்க. இது உங்களுடைய வேலையை எளிமையாக்குறது மட்டும் இல்லாம உங்களுடைய டைமையும் சேவ் பண்ணும், உங்களுடைய பெட்ரோல் எக்ஸ்பென்சஸையும் கண்ட்ரோல்டா வச்சுக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இல்ல நான் ஒரு டைம் ஒரு நாளைக்கு 10 தடவை வண்டி எடுக்கிறேன் அப்படின்னா பெட்ரோல் யூசேஜ் வந்து உங்களுக்கு அதிகமாகும். அதுக்கு பதிலா நீங்க வெளியே கிளம்புறதுக்கு முன்னாடியே நம்ம இன்னைக்கு எங்க போறோம், என்னென்ன ஒர்க் எல்லாம் இருக்கு, எந்தெந்த பெண்டிங் ஒர்க் எல்லாம் இன்னைக்கு நம்ம முடிக்கலாம் அப்படிங்கறத ப்ரீ பிளான்டா வந்து நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னா எல்லா வேலையும் முடிச்ச மாதிரி இருக்கும். உங்களுடைய செலவுகளை குறைச்சு உங்களுடைய பணத்தை சேமிச்ச மாதிரியும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க.